ஹாப்பி ஆனிவர்சரி போதியா? இந்த அம்மா பாருங்க, இப்போ புடவைக்கு ஓவர் அடிச்சுன்னு இருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புடவை இது. பிறந்த நாளுக்கு எடுத்தது. சரி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தாங்க. அது எங்க சூப்பரான ஒரு புடவை அதுவும் இருக்குது. அது வேறு பர்த்டேக்கு இப்போ வந்து உங்களுடைய கட்டிடும். ஏன்னா இன்னைக்கு சண்டே ஓகேங்களா. டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆக போகுது ஆயிடுச்சு. 10-10:15 நம்ம சர்ச்சில் இருக்கணும். 10:30 மணிக்கு சர்வீஸ். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது இருக்கணும், இல்லை 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது இருக்கணும். அதனால் நான் என்ன குளிக்கல, நான் இன்னும் குளிக்க போகிறேன். ஒரு இப்போ தான் குளிச்ச மாதிரியா இருக்குது, அதுவும் குளிக்கல. புடவை தைச்சிட்டு குளிக்க போவோம். காஃபி போட்டாச்சு குளோரியாவுக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கும் பாருங்கள். ஓகே சரி, நம்ம அப்புறம் கிளம்புக்கு எதுவுமே தெரில. அது நடக்கிறதுன்னு வந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். நீ வருஷம் தான் டிசிஷன் எடுக்கிறோம், பண்ணதானே மாட்டுற. யார் மேலே போக அம்மா வீட்டுக்கு வந்துட்டோங்க. அம்மா வந்து மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துருங்கன்னாங்க. சாப்பாடு வந்து சாம்பார், வாழைக்காய் வறுவல், அப்பளம், ஊறுகாய் சாப்பிட்டோம் நாங்கள். அதுக்கடுத்து அம்மா கேசரி செஞ்சாங்க. கேசரி எனக்கு அம்மா செய்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேசரினாலே எங்கள் அம்மா செய்கிறதாக பிடிக்கும். ஓப்பனாக சொல்ல போனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம்னு நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைமதி ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டோம். தெரியாதவங்களுக்கு நிறைவான பயணம் சேனல் வச்சுருக்காங்களே, நம்ம ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டோம். யாபேசனா வீடு நிறைய சொல்லலாம். அங்கே வந்துட்டோம். ஆண்டி வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு. கேக் ஃபஸ்ட்டு வந்து கேக் சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்தது மீன் ஃப்ரை எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டுருந்தாங்க ஆண்டி. வீடு ஃபுல்லாகவே சரியான வாசனை. என்னால் சும்மா இருக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு. ஜாபேஸ் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆன பிறகு நல்லா கொஞ்சம் அவரை கிளியராக காட்டுறது இந்த வீடியோ தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ. வெட்டிங் ஆனிவர்சரி. கிவ் uncle. Give right. Give hand. Give the hand. Give the hand. No left hand side. Give right hand side. That's only say wish. Happy wedding anniversary. I see. Okay, ஏதோ ஒன்று. Thank you. Yeah. Thank you. Shake it. Hi, say good fellow.
நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் எங்களை ஆதரித்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரே, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பலன் குளோரிக்கு பூரணமாய் விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ராகுனுடைய போக்கையும் வரத்தையும் கையிட்டு செய்கிற தொழிலையும் நீர் ஆசீர்வதித்து அரை மணி நேரமா கழுவிட்டு இருக்கீங்க. இதை ஐயா பேசுது சாப்பிட உட்காந்தாச்சு. நான் சாப்பிடணும். ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் அப்புறமா சாப்பிட உட்காந்துட்டோங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய பர்த்டேவாக இருந்தாலும் எங்களுடைய வெட்டிங் டேவாக இருந்தாலும் நாங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு கன்ஃபார்மாக போவோம். போன இயர் கூட நாங்கள் எங்கேயுமே போகல, எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. ஆனால் ஆன்ட்டியை பார்க்குறது மட்டும் போகாமல் நாங்கள் கட் பண்ணவே இல்லை. அது சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கு அடுத்தது மீன் குழம்பு, அதுக்கு அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கு அடுத்தது உப்பு காணம் போட்டு கறி வறுவல் எல்லாமே வச்சு சாப்பிட்டோம். அது கூட உருளைக்கிழங்கும் ஆட்டி போட்டு வறுவல் பண்ணியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆண்டி சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய சாப்பாடு எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க செய்கிற ஸ்டைலும் சரி, டேஸ்ட்டும் சரி, வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்தது சாப்பிடும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தோம். எங்களுடைய வெட்டிங் டே வந்து இப்படி தாங்க போச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியாது. எனக்கு பொறுத்த அளவு எங்களுடைய வெட்டிங் டே வந்து ரொம்ப கிராண்டாக தான் போச்சு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஹாப்பியான ஒரு மூமெண்ட். எல்லாருக்கும் நன்றி. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்யூ வந்து நம்ம ஆண்டிக்கும் சொல்லிக்கிறேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப